Hi and welcome to ஜீ தமிழ் வழங்கும் எவரெஸ்ட் மசாலா அஞ்சரை பெட்டி. கொடைக்கானலில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பாட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ நின்றுட்டுருக்கிற கோக்கர்ஸ் வாக் தாங்க. 1872 வருஷம் மிஸ்டர் கோக்ராவில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த வாக் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். 1962 இதை பப்ளிக்காக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. காலையில் நீங்கள் இந்த வாக் அப்படியே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா கும்முன்னு ஒரு காற்றடிக்கும், சூப்பரான வியூ இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பெரியகுளம் பிளெயின்ஸ் வந்து அவ்வளோ அழகான வியூ உங்களுக்கு கிடைக்கும். இந்த கோக்கர்ஸ் வாக் பார்த்தீங்கன்னா காலையில் மத்தியானம் சாயங்காலம் நிறைய பேர் இந்த மாதிரி வாக் போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு ப்ளசண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் கொடைக்கானல் வந்தீங்கன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த வாக்லேயே நிறைய சாப்பிட்றதுக்கு விஷயம்லாம் கிடைக்கும். அதுதான் நம்மளுக்கு முக்கியம். ஓகேங்க, இப்போ அடுத்தது நம் நாட்டு சமையலில் என்ன ரெசிபின்னு போய் பார்ப்போமா? வாங்க. இன்றைக்கி நம் நாட்டு சமையலில் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். அது யார் நம்மளுக்கு செஞ்சு காட்ட போகிறாங்கன்றதை பார்ப்போம். வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் மோனிகா. உங்களோட சொந்த ஊர் இது? கொடைக்கானல். இன்றைக்கி எங்களுக்கு என்ன ரெசிபி? முந்திரி மீன் பண்ண போகிறேன் நான். முந்திரி மீன்? அது என்ன முந்திரி மீன்? முந்திரி வச்சு மீன் பண்ணுறது. ஜென்ரலாக ஃப்ரை குழம்பு அந்த மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சூப்பர், பேரே வித்தியாசமாக இருக்குது. முந்திரி மீன். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் சொல்லுங்கள். மீன், உப்பு, எவரெஸ்ட் மஞ்சள் தூள், எவரெஸ்ட் மிளகாய் தூள், எண்ணெய், நெய், எவரெஸ்ட் ஜீரகத்தூள், கறிவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, முந்திரி, சோயா சாஸ். ஓகே, முந்திரி மீனுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ இதோட ப்ராசஸ் என்ன? ஃபர்ஸ்ட்டு மீனை கொஞ்சம் பாதியாக ஃப்ரை பண்ணிக்கணும். அப்புறம் அதை எடுத்து தனியாக வச்சுட்டு மசாலா ரெடி பண்ணி அதுக்கப்புறம் மீனை ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் சோயா சாஸ் எண்டில் ஆட் பண்ணி அதை நல்லா இது பண்ணுவோம். நான் கார்னிஷ் பண்ண ரெடி ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இங்கே மீனை வறுத்துலாமா? ஆமாம். இல்லை எண்ணெய் ஊற்றணுமா? ஆமாம், ஃபர்ஸ்ட் எண்ணெய். சென்னையில் என்ன கோர்ஸ் படிச்சிங்க? ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் பண்ணேன். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். அதில் என்னெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க? அதில் ஒரு ஃப்ளைட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்புறம் ஸ்பேஸ் டெக்னாலஜி, டைனமிக்ஸ், ப்ரொபல்ஷன், தென் ஸ்ட்ரக்சர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃப்ளைட் டிசைன் பண்ண தெரியுமா உங்களுக்கு? இல்லை, அது நான் மாஸ்டர்ஸில் தான் கற்றுக்குவேன். மாஸ்டர்ஸில் தான் கற்றுக்குவீங்க. ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சரிங் கிக்சரிங் எல்லாமே தெரியும் உங்களுக்கு? அண்ட் ஓவரால் வியூ அது தெரியும். பட் ஆனால் எப்படி அதை ஃபுல்லாக ப்ராக்டிக்கலாக பண்ணணும் அதெல்லாம் இனிமேல் தான் கற்றுக்கணும். பயங்கரமான படிப்புலாம் படிச்சிருக்கீங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு இல்லையா? நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அடுத்தது மீன் அதில் போட்டணும். மீன் அதில் போட்டுருணும். மீனை ஏற்கனவே நீங்கள் மேரினேட் பண்ணி வச்சிருக்கீங்க? ஆமாம், ஃபர்ஸ்டே நம்மளுக்கு எந்த ஃபிஷ் பிடிக்குமோ எந்த ஃபிஷ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட் பண்ணி அதை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு தேவையான மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சம் உப்பு போட்டு மேரினேட் பண்ணி வச்சா ஃபிஷ் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பண்ணால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக. சூப்பர். ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாதுல்ல? இல்லை, இப்போ 1 மினிட்ல ஆஃப் பண்ணி நான் லேட்டர் ஹாஃப் நம்ம குக் பண்ணும்போது அது சரியாக இருக்கும். அது சரியாயிரும். ஓகே. ஸோ அடுத்தது இது ஆஃப் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? அந்த இதில் நம்ம இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணலாம். ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணி தட்டில் மாற்றிடலாம். ஓகே, அடுப்பத்தை வச்சுருங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் கோகனட் ஆயில் அப்புறம் கீ சரிசமமாக போட்டுக்கணும். தேங்காய் எண்ணெய் போட்டாச்சு. அடுத்தது கீ போடணுமா? ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஜீரா போடணும். ஓகே, அடுத்து கருவேப்பிலை போடணும். வெங்காயம்,
இப்போ இது நல்லா இந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த வெள்ளை பூண்டும் இஞ்சியும் வெட்டி வச்சிருக்கோம் சின்ன சின்னதா, அதை ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதனால கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆயிடுச்சு இல்லையா? ஆயிடுச்சு. அடுத்தது பூண்டு. அடுத்து பூண்டு, இஞ்சியும் சேர்த்துக்கணுமா? இஞ்சி ஒரு ஸ்பூன். இப்போ முந்திரி பருப்பு ஆட் பண்ணணும். நல்ல ஒரு ஸ்மெல் வந்துட்டு இருக்கு. மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணு. எவரெஸ்ட் மஞ்சள் தூள். சரி, இப்போ அடுத்தது இப்போ கொஞ்சம் பெப்பர் பவுடர் போடு. எவரெஸ்ட் பெப்பர் பவுடர். ஸ்வீட்ஸில் உங்களுக்கு என்னெல்லாம் டிஷ் பிடிக்கும்? எனக்கு எல்லா ஸ்வீட்ஸுமே ரொம்ப பிடிக்கும். அப்படியா? எல்லா ஸ்வீட்ஸ்னா அதாவது சொல்லுங்க, இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருக்கும். இந்த பாசந்தி லட்டு தான் ரொம்ப பிடிக்கும். லட்டு தான் ரொம்ப பிடிக்கும். சூப்பர், நல்ல ஒரு ஸ்மெல் வந்துட்டு இருக்கு. அடுத்தது என்ன சேர்க்கணும்? கொஞ்சம் கரம் மசாலா. எவரெஸ்ட் கரம் மசாலா. ஸோ ஃபியூச்சரில் வந்து உங்களோட அம்பிஷன் என்ன? நான் ஒரு ஸ்பேஸ் என்ஜினியர் ஆகணும். ஸ்பேஸ் இன்ஜினியர். எஸ். வண்டர்ஃபுல். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணிடலாம். இது ஆக்சுவலாக ஒரு ட்ரை டிஷ் தான் இல்லையா? இது ஒரு ட்ரை டிஷ் தான். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்தாச்சு நீங்கள். கொஞ்சம் சோயா சாஸ் மட்டும் எண்டில் ஊற்றணும். எதுக்கு அந்த சோயா சாஸ்? அது டேஸ்ட்டுக்காக. டேஸ்ட்காக. ஆமாம். ஸோ சோயா சாஸ் சேர்க்கணும். சோயா சாஸ். முந்திரி மீன் ரெடியா? ரெடி. பிரமாதமான முந்திரி மீன் நம்மளுக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரீகேப் பார்ப்போம். முந்திரி மீன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மீனை உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு சட்டி வைங்க. அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெயில் மீனை போட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பர்னர் பற்ற வச்சுக்கோங்க. ஒரு கடாய் வைங்க. அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கீ சேர்த்துக்கோங்க. ரெண்டும் நல்லா சூடானதுக்கு அப்புறம் நீங்கள் அதில் தேவையான அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ரெண்டும் பொரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பொடியா நறுக்கின பூண்டு சேர்த்துக்கோங்க. பொடியா நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கோங்க. முந்திரி பொடியா பண்ணி வச்சிருக்கிறத சேர்த்துக்கோங்க. இதோட தேவையான அளவு எவரெஸ்ட் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. எவரெஸ்ட் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. எவரெஸ்ட் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற ஃபிஷ் அதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஃபிஷ் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் சோயா சாஸ் சேர்த்து நீங்க இறக்குனீங்கன்னா உங்களோட முந்திரி மீன் தயாருங்க. முந்திரி மீன் டேஸ்ட் பண்ணலாமா? பண்ணலாம். சூப்பர், நிஜமாவே அருமையான டேஸ்டோட ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ரெசிபி. வித்தியாசமான ஒரு டேஸ்ட் வருது. ஏன்னா நீங்கள் வந்து கீ யூஸ் பண்ணியிருக்கீங்க, அப்புறம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கீங்க. நிஜமாக வண்டர்ஃபுல்லுங்க. அண்ட் ஆல் த பெஸ்ட். நீங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்பேஸ் இன்ஜினியராக வரணும் அப்படின்றது எங்கள் எல்லாரோட ஆசை. அண்ட் வி விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உணவை மறந்துன்ற செக்மெண்ட்டில் நிறைய ஹெல்த்தி ரெசிபீஸ், இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ் பார்த்துட்ருக்கீங்க. அந்த விதத்தில் இன்னைக்கு வந்துட்டு we're going to do mozzarella cheese sticks. இது வந்துட்டு இட்டாலியன் appetizer. பசங்களுக்கு அதுவும் இந்த ஊரில் இப்போ இந்தியாவில் வந்துட்டு எந்த இடத்துல போனாலும் எந்த வெஸ்டர்ன் ஃபுட்ஸ் சர்வ் பண்ணுற இடத்துலையும் mozzarella cheese sticks இருக்குது. இது வந்துட்டு ரெஸ்டாரண்ட் போகாமலே வீட்டிலே செய்கிறதுக்கு எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். mozzarella cheese sticks பண்ணுறதுக்கு mozzarella cheese, பிரெட் கிராம்ஸ், மைதா மாவு, முட்டை, எண்ணெய், உப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம mozzarella வந்துட்டு கட் பண்ணிக்கணும். யூஸ்வலி இது வந்துட்டு தண்ணியில் தான் இதை ப்ரிசர்வ் பண்ணியே வச்சுருப்பாங்க. இட்ஸ் அ டிப்பிக்கல் இட்டாலியன் சீஸ். இட்டலியில் மெடிட்டரேனியன் ஃபுட்ஸ் எல்லாத்துலேயும் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணுறது வந்துட்டு mozzarella சீஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது வந்துட்டு ஒரு ஃபுல் பால் ஆஃப் சீஸ் மாதிரி வரும். இதை வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த கார்னர்ஸை நான் கட் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு. இது வந்து ஹாட் ஃபேவரட் அமங் சில்ட்ரன் ஐ ஷுட் சே. வந்துட்டு எல்லா பசங்களும் வந்துட்டு தே ஆர் கிரேசி அபவுட் mozzarella cheese sticks. ஸோ இது மாதிரி சின்ன பீசஸாக ஃபிங்கர் சிப்ஸ் சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கணும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். இட்ஸ் ஹைலி ஃபேட்டனிங். ஆனால் ரொம்ப ஃபேட் ஜாஸ்தி இருக்கிற ஒரு டிஷ் தான் அது. பட் சின்ன பசங்க சாப்பிட்றது தான் ஓகே. அடல்ட் சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம், பட் அளவாக சாப்பிட்ணும், ஜாஸ்தி சாப்பிடக்கூடாது. ஸோ தேர் வி கோ. ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு இது ரெடி ஆயிடுச்சு.
I'm going to take it in the bowl here. Okay. இப்போ next வந்துட்டு நம்ம bread crumbs and all purpose flour or maida அதை வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முட்டை, ஒரு முட்டையை நம்ம உடைச்சு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அண்ட் எக் இல்லாமல் பண்ணலாமா இதை அப்படின்னு, இது ஸ்ட்ரிக்ட்லி இஃப் யூ வாண்ட் டு கீப் இட் வெஜிடேரியன், ஸோ எக் இல்லாமல் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு மாவில் டிப் பண்ணிவிட்டு அப்புறமா கார்ன்ஸ்டார்ச்சில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரெட் கிரம்ஸ். ஓகே, ஸோ இதே ப்ரொசீஜர் தான் முட்டைக்கு பதிலாக யூ கேன் யூஸ் கார்ன்ஸ்டார்ச் அண்ட் கண்டிப்பாக இட் வில் கம் அவுட் வெல். இதை நம்ம டிப் பண்ணுறதுக்குள்ளே எண்ணெய் காய வச்சுக்கிறேன் நான். ஃபஸ்ட் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். அகெயின் எனி வெஜிடபிள் ஆயில், எந்த ஆயில் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம இப்போது இதை பிரெட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு யூ டிப் இட் இன் த ஃப்ளவர், அதுக்கு அடுத்து எக், லைட்டாக பிரெட் பண்ணுங்க, ரொம்ப திக்காக பிரெட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இதே ரெசிபி ஃபாலோ பண்ணி நீங்கள் சிக்கன் பண்ணலாம், ஃபிஷ் பண்ணலாம், zucchini பண்ணலாம், பஜ்ஜி, வாழைக்காய் ஆல்சோ இஸ் வெரி குட் வித் திஸ். ஸோ ஒரு தடவை பிரெட்ல டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் எக்கில் டிப் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த க்ரன்ச்சினஸ் வரும். ஸோ அகேன் there you go. இப்போ பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்லி coated. So there we have the first one. So crispy mozzarella sticks are in the oil. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிரெட்டிங் கலர் வந்துட்டு உங்களுக்கு லேசாக கோல்டன் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் mozzarella சீஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ராவாக கூட சாப்பிட்லாம், இட்ஸ் ஓகே. ஏன்னா உங்களோட கிரில்டு ஆன்டிபாஸ்டா சாலட்ஸ்லாம் வந்துட்டு ரா mozzarella சீஸ் தான் இருக்கும், சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டிருப்பாங்க. இதை நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகி கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே இதை நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அதுக்குள்ளே நீங்கள் ரீகேப் பார்த்துட்டு வந்துருங்க. mozzarella சீஸ் ஸ்டிக்ஸ் செய்முறை. mozzarella சீஸை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் வச்சு அதை சூடாக்கிக்கோங்க. அது சூடாகிறதுக்குள்ள சீஸை முதல்ல மாவு, அப்புறம் முட்டை, அதுக்கப்புறம் பிரெட் கிரம்ஸ், மறுபடியும் முட்டை, மறுபடியும் பிரெட் கிரம்ஸில் நல்லா பெரட்டி எடுத்து டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா mozzarella சீஸ் ஸ்டிக்ஸ் ரெடி. என்ன வியூஸ், mozzarella சீஸ் ஸ்டிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு ரீகேப் பார்த்துருப்பீங்க. எக்ஸைட்டிங்கான இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ் இது. இன்னைக்கு சமைப்போம் பரிமாறுவோம்ல ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி நம்ம கற்றுக்க போகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஜெஸ்ஸி. ஜெஸ்ஸி, உங்களோட சொந்த ஊர் அது? மதுரை. மதுரை. கொடைக்கானலில் என்ன பண்ணுறீங்க? இங்கே காலேஜ் கோடி இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ஸ்கூலில் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கேன் நான். வைஸ் பிரசிடெண்ட்டா? அப்போ நீங்கள் தான் இங்கே ஆல் இன் ஆல். உங்களை பார்த்தா எல்லாம் பயப்படுவாங்க. அப்படி இல்லை, எப்படியோவா? ஆனால் பயப்படுவாங்க உங்களை பார்த்தா. இருக்கு அன்பு. அன்பு. இன்னைக்கு எங்களுக்கு என்ன டிஷ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போறீங்க? மணத்தக்காளி வத்த குழம்பு. இந்த மணத்தக்காளி வத்தல் வச்சு எங்களுக்கு வத்த குழம்பு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போறீங்க. நமக்கு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் அந்த காலேஜே நம்மளுக்கு வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அதனால் எப்படி தான் அதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்றத பார்ப்போம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் சொல்லுங்கள். நல்லெண்ணெய், கருவேப்பிலை, வெந்தயம், சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு, தக்காளி, மணத்தக்காளி வத்தல், புளி, கொத்தமல்லி தழை, உப்பு, எவரெஸ்ட் மிளகாய் தூள், எவரெஸ்ட் மல்லித்தூள், எவரெஸ்ட் மஞ்சள் தூள், எவரெஸ்ட் பெருங்காயம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சுருவோமா? பற்ற வைக்கலாம். இந்த வத்த குழம்புல ஸ்பெஷல் என்னன்னா கண்டிப்பா நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். வேற எந்த எண்ணெயும் ஊற்றிடக்கூடாது. கடலை எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் அதெல்லாம் எதுவுமே ஊற்றிடக்கூடாது. நல்லெண்ணெயோட இந்த ஃப்ளேவர் வரணும் கண்டிப்பா. ஏன்னா புளிக்குழம்பு அப்படின்னாலே நம்ம யூஸ்வலா வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நல்லெண்ணெய் தான் வந்து பெஸ்ட். ஸோ எவ்வளோ தூரம் நீங்கள் நல்ல எண்ணெய் ஊற்றுறீங்களோ அப்போ அந்த ஃப்ளேவர் லாஸ்ட்டாக ஃபைனலாக அந்த குழம்பு வரும்போது ரொம்ப நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இப்போ இங்கே நல்ல காஞ்சிருச்சு இல்லையா?
எண்ணெய் காயணும். எண்ணெய் காயணும். பொதுவாகவே நம்ம தனியாக வந்து முதல்ல என்ன செஞ்சிடணும்னா அந்த மணத்தக்காளியை வந்து இந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏன்னா அது லாஸ்ட்டாக முடிஞ்ச உடனே அதை எடுத்து அப்படியே கொட்டணும். அதுக்கு தனியாக நீங்கள் பாத்திரம் அதுக்காக தேவையில்லை. ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றுனதுலேயே அதுலேயே நீங்கள் ஃப்ரை பண்ணி அந்த மணத்தக்காளியை வச்சுக்கலாம். ஓகே, எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ மணத்தக்காளி போடலாமா? போடலாம். கொஞ்சமாக போடலாம், ரொம்ப போட வேண்டாம், கொஞ்சமாக போட்டால். நீங்க படிச்சதெல்லாம் மதுரையா? படிச்சதான். born brought up எல்லாம் ஃபுல்லா மதுரை தான். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் எது? மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட். மேனேஜ்மெண்ட். இங்க நீங்க டீச்சிங்கும் பண்றீங்களா? டீச்சிங், அட்மினிஸ்ட்ரேஷன், அட்மிஷன்ஸ். என்ன சப்ஜெக்ட் நீங்க மேனேஜ்மெண்ட் தான் டீச் பண்றீங்க? மார்க்கெட்டிங், ஹெச்ஆர் எல்லாம். இது நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ நல்லா அது பொரிஞ்ச உடனே நம்ம என்ன செஞ்சிடலாம், ஒரு பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். உங்களுக்கு அது ஸ்மெல் வருதா? நல்ல ஸ்மெல் வருது. அந்த மணத்தக்காளியோட ஸ்மெல் வந்து நல்லா அந்த ஃப்ளேவர் இறங்கும். உங்க ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கடி ஏதாவது உங்களை டிஷ் செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்களா? இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. வேற என்ன ரெசிபிஸ்லாம் தெரியும்? என்னோட ஸ்பெஷாலிட்டி வந்து இந்த வத்த குழம்பு தான். காலேஜுக்கு இதை எடுத்து போனேன்னா நான் எனக்கு கூட கிடைக்காது, எல்லாரும் காலி பண்ணிடுவாங்க வத்த குழம்புலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் திங். இன்னும் நிறைய 2-3 செய்வேன். நான்வெஜ்ல? நாங்கள் வெஜிடேரியன். வெஜிடேரியன் தான். முட்டை மட்டும் சாப்பிடுவீங்க? ஆமாம், முட்டை மட்டும். அப்போ முட்டை வெஜிடேரியன்றீங்க? தெரியல, இன்னும் எல்லாம் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே ஓகே. ஸோ இந்த எண்ணெய் காஞ்ச எண்ணெயிலே நம்ம வெந்தயம் போடணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை. இப்போ வந்து சின்ன வெங்காயத்தை போடணும். சின்ன வெங்காயத்தை கட் பண்ணக்கூடாது, நீங்க அப்படி முழுசா தான் போடணும். ஏன்னா அந்த வத்த குழம்பு பூண்டு நம்ம யூஸ்வலா வந்து நம்ம அம்மா அப்பா எல்லாம் வச்சிருப்பாங்க, அந்த பூண்டு குழம்புன்னு சொல்லி வைப்பாங்க பாத்தீங்களா, அதுதான். பட் இதுல வந்து நம்ம மணத்தக்காளி போடும்போது அது நல்ல ஃப்ளேவர் வந்துடும். ஸோ இதுல இன்னொன்று முக்கியமானது வதங்குறது. வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷா உங்களுக்கு அந்த எண்ணெயிலே வதங்கணும், வேகணும். அப்போது பார்த்தீங்கன்னா நீட்டாக அது அழகாக டேஸ்டே உங்களுக்கு அழகாக கொடுக்கும். சின்ன வெங்காயமே நமக்கு சமையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஹெல்த் ரீதியாக பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் காட்டிலும் சின்ன வெங்காயம் எவ்வளோ தூரம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நல்லது. ஸோ சின்ன வெங்காயம் அது வேகிற அந்த டைமில் வந்து வெள்ளை பூண்டு நம்ம போடணும். அடுத்தது இது கெடவும் கெடாது இல்லையா? நிறைய நாள் கெடாது, கண்டிப்பாக கெடாது. நார்மல் வெதர்லயே கெடாது. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சாப்பிடலாம். இப்போ வந்து இந்த வெங்காயம் வெள்ளைப்பூடு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. நீங்களே பார்க்கலாம், பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு அப்படியே அந்த ப்ரௌனிஷா, லைட் ப்ரௌனிஷா வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம தக்காளி போடணும். இந்த தக்காளி, வெள்ளைப்பூண்டு, வெங்காயம், எண்ணெய், நல்லெண்ணெய் அதுல வந்து நல்லா அது ஃப்ரை ஆகும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மெல்லும் அந்த புளிக்குழம்போட ஸ்மெல் வந்து வரும், நமக்கு டேஸ்ட் கொடுக்கும் சாப்பாடு. ஏன்னா ஜிம்ல வச்சுட்டு நம்ம வச்சிடலாம் அப்படியே கொஞ்ச நேரம், அது அப்படியே நல்லா வதங்கும், கொஞ்சம் வதங்கணும். இப்போ இது நல்லா கரைஞ்சிருச்சு. அடுத்தது என்ன சேர்க்கணும் இதுல? இதுல வந்து அடுத்து மிளகா மல்லி, மிளகா பொடியும், எவரெஸ்ட் மல்லித்தூள், எவரெஸ்ட் மிளகாத்தூள். ஆமா, வீட்டுல குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா மிளகாத்தூள் கொஞ்சம் பார்த்து போடுங்க, ஏன்னா காரம் அவங்க அதிகமா சாப்பிட மாட்டாங்க. ஸோ நீங்க மிளகா போட்டுட்டு அது திருப்பி அந்த எண்ணெயில வந்து அந்த மிளகா வந்து நல்லா வதங்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த அது ஃப்ளேவரா வருது பாருங்க, அந்த ஃபார்ம் ஆகி வருது. இது நல்லா அந்த வதங்கினதுக்கு அப்புறம் மல்லித்தூள் போடணும். மல்லித்தூள் வந்து ஒரு திக்னஸ்க்காக தான் நம்ம போடுறோம், பிளஸ் அந்த புளிக்குழம்பு. ஆமா, புளிக்குழம்புனாலே மல்லித்தூள் தான். ஸோ அந்த மல்லித்தூளையும் நீங்க என்ன செய்யணும்னா அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் ஒரு 1 minute வந்து நல்லா நீங்க அந்த எண்ணெயில மிளகா, மல்லி, அப்புறம் அந்த எல்லாமே நம்ம போட்ட இதுக்கு முன்னால போட்ட இன்கிரீடியன்ஸ் எல்லாமே சேர்ந்து பாயில் ஆகணும், குக் ஆகணும். நல்லா ஸ்மெல் வருதா? பிரமாதம். புளிக்குழம்பு வாடை வருதா? இந்த மாதிரி நீங்க வந்து கேண்டீன்ல சமைச்சீங்கன்னா பசங்க படிக்கவே மாட்டாங்க. நான் வீட்லயும் சமைக்கும் போது ஸ்மெல் வருதா அப்படின்னு சொல்லி கேட்டுக்குவோம். பிரியாணி பண்ணோம்னா பிரியாணி வாசம் வருதா, குருமா செஞ்சா அந்த ஸ்மெல் வருதா, எனக்கு தெரியும் நமக்கு சமைக்கும் போதே அந்தந்த ஸ்மெல். இப்போ இது வந்து நல்லா
குக் ஆயிடுச்சு. குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம புளி தண்ணி ஊற்றணும். புளி தண்ணி ஊற்றியாச்சு நம்ம. இப்போ இந்த புளி வந்து அப்படியே கொதிச்சு வரும். இதுக்கப்புறம் நம்ம தண்ணியும் ஊற்றணும். அதுக்கு முன்னாடி நம்ம மஞ்சத்தூளும் பெருங்காயமும் போடணும். பெருங்காயம், வெள்ளைப்பூடு இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம சமையல்ல சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பாடி நல்லா இருக்கும், உடம்பு நல்லா ஹெல்த்தியா இருக்கும். பெருங்காயத்தூள் போட்டதுக்கு அப்புறம் நல்லா அதை வந்து கிண்டி விட்டுருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றணும். உப்பும் இப்பயே போட்டுடலாம். நம்ம கல்லுப்பு தான் போடணும். சமையலுக்கு எப்போவுமே குழம்புக்கு போடும்போது கல்லுப்பு போடுவோம். ஏன்னா அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சமாக கல்லுப்பு. ஆமாம், கல்லுப்பு நம்ம தேவைக்கேற்ப பார்த்துக்கலாம் நம்ம ஜட்ஜ்மெண்ட்லேயே. நீங்கள் பார்த்து ஜட்ஜ் பண்ணுறதுல கில்லாடியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து புத்திசாலியாக மக்கா அப்படின்ற பார்த்தே ஜட்ஜ் பண்ணுவீங்க. க்ளீனாக சொல்லிடலாம். அதெல்லாம் கிளாஸில் உட்காந்துருக்கிறப்ப எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் கவனிக்கிறாங்க, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் சும்மா ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் மென்டலி ஆப்சென்ட் இருக்காங்க, அது எல்லாத்தையும் என்ன பார்த்தா புத்திசாலி மாதிரி தெரியுதா, மக்கு மாதிரி தெரியுதா? அதி மேதாவி மாதிரி இருக்கீங்க. ஓகே, உங்க ஜட்ஜ்மெண்ட் சரியில்லை போல இருக்கு. இப்போ வந்து தண்ணி ஊற்றணும் நம்ம. ஓகே, ஏன்னா அது பிடிச்சிடக்கூடாது. அதி மேதாவின்னு தானே நான் சொன்னேன் உங்களை. அப்பனா பெரிய ஒரு அறிவாளின்னு அர்த்தம். அதி மேதாவிங்களும் நிறைய படிப்பாங்களே. இப்போ வந்து குழம்பு தண்ணி ஊற்றிருக்கோம், புல்லுல இருக்கு, நல்லா கொதிக்கணும். இனிமேல் பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எண்ணெய் வந்து ஃபார்ம் ஆகவே இல்லை. ஸோ இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா கொஞ்ச நேரத்துல அந்த கொதிச்சு நல்லா கொதிச்சு தண்ணி வத்தி அந்த எண்ணெய் வந்து கக்கணும் குழம்புல. அப்புறம் தான் நம்ம ஆஃப் பண்ணணும். இது வந்து நீங்க என்ன செய்யலாம்னா இதை ஆன் பண்ணி விட்டுட்டு ஜிம்ல நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறம் ஜிம்ல வச்சுட்டு அடுத்த வேலையை நீங்க நம்ம பண்ணிடலாம். பொரியல் செய்யறது, சாதம் செய்யறது, மற்ற எல்லாத்தையும் முடிச்சிடலாம். இது வந்து அது பாட்டுக்கு ஜிம்ல வச்சு கொதிச்சுட்டு நம்ம பார்த்தாலே தெரியும் அந்த எண்ணெய் கக்குற வரைக்கும் அந்த வத்த குழம்பு. அதுதான் ஸ்பெஷாலிட்டி, வத்த குழம்புன்னு சொல்லுவாங்க. வத்தி வத்தி அது வரணும். இது என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம், என் கலீக்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சொல்லி கொடுத்து அவங்களும் வீட்டுல போய் இதே ரெசிபி பண்ணி நல்ல பேரெல்லாம் வாங்கியிருக்காங்க. வாங்கியிருக்காங்களா? பரவாயில்லையே. இப்போ நிறைய பேர் பார்த்து வீட்டில் செய்ய போறாங்க. கண்டிப்பா. அப்புறம் உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, இவங்க நல்ல குக்கா இல்லையான்னு ஜட்ஜ் பண்ணுவாங்க. கண்டிப்பா, நிச்சயமா உங்களுக்கு கால்ஸ் வரும் பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கு. உங்க நம்பர் கொடுத்துறேன், நீங்களே வச்சுக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்ல திக் ஆயிடுச்சு இல்லையா நல்லா ஆயிடுச்சு. அந்த பாருங்க, நீங்க பார்க்கும்போது இந்த ஆயில் வெளியில வருது பாருங்க. வரும்போது நம்ம என்ன செய்யணும், அந்த மணத்தக்காளி எடுத்து போட்டுறணும். அப்படியே போட்டுட்டு அதை நல்லா அதோட சேர்த்து கலக்கிடணும் மணத்தக்காளியை. ஸோ இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த மணத்தக்காளி, பூண்டு, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து பிரமாதமான ஒரு அப்படியே நல்ல ஃபார்ம் ஆகி வந்துட்டு இருக்கு. இது வந்து ஜிம்ல நம்ம வச்சு ஏன் நம்ம இவ்வளவு நேரம் கொதிக்க விடுறோம்னா மல்லி வாடை போடும். நிறைய பேர் தப்பு பண்றது புளிக்குழம்புல என்னன்னா டக்குன்னு ஆஃப் பண்ணிடுவாங்க. அப்படியும் போது என்னன்னா அந்த மல்லி வாடை போகாது. ஸோ அது சாப்பிடும் போது பச்சை வாடை அப்படியே இருக்கும். ஸோ இது நல்லா அப்படியே ஃபார்ம் ஆகிட்டு வருது. இதில் வந்து எப்போவுமே புளிக்குழம்புல நம்ம சின்ன வயசுல எங்கள் அம்மா செய்கிற குழம்புல பார்த்தீங்கன்னா புளிக்குழம்பு அப்படின்னாலே அதில் முட்டை நல்ல 4 சைஸ் கட் பண்ணி இப்போ இதையும் அதை நம்ம கட் பண்ணி போடலாம். இது நீங்க காலையில சமைச்சிட்டு அப்படியே முட்டையை ஊற வச்சுட்டு மதியம் சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா அந்த முட்டையோட டேஸ்ட் வந்து அவ்வளவு நல்லா இருக்கும். ஏன்னா அந்த குழம்பு ஏறிடும். அந்த குழம்பு உப்பு, புளிப்பு, காரம் எந்த ஒரு குழம்புலையுமே நம்ம 3 இதை செக் பண்ணணும். 1 உப்பு, அடுத்து புளிப்பு, அடுத்து காரம். இந்த 3ம் பெஸ்டா திட்டமா நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட சமையல் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப பாருங்களேன், அந்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது ஒரு மாதிரி அழகா நல்லா நீச்சா. அப்புறம் இறக்குனா நம்மளோட மணத்தக்காளி வெத்த குழம்பு தயார். அடுத்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை நம்ம போடணும். இந்த டிஷ்ஷை யாருக்கு டெடிகேட் பண்ண போறீங்க? எங்க மேமோட பையன் இங்க இருக்காங்க, சஞ்சய்னு. ஸோ ஃபியூச்சர் டாக்டர் அவங்க. ஸோ அவங்க வந்து சீக்கிரம் போய் டாக்டர் படிக்க போறாங்க. ஸோ அவங்க வந்து டேஸ்ட் பண்ண பிரமாதம். ஆனால் அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு ரீகேப் பார்ப்போம். மணத்தக்காளி வெத்த குழம்பு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு
முட்டையை பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் ஒரு சட்டி வைங்க. சட்டியில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் மணத்தக்காளிக்காய் போட்டு அதை பொரிச்சு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் கொஞ்சம் வெந்தயம் போட்டு பொரிய விடுங்க. கருவேப்பிலை போட்டு பொரிய விடுங்க. சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் எவரெஸ்ட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. எவரெஸ்ட் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதோட தேவையான அளவு புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எவரெஸ்ட் மஞ்சத்தூள் சேர்த்து தேவையான அளவு எவரெஸ்ட் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. எண்ணெய் மேலே வந்ததுக்கப்புறம் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க மணத்தக்காளிக்காய் இதோட சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லிப் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இலை மேலே தூவிட்டு இறக்குனீங்கன்னா உங்களோட மணத்தக்காளிக்காய் வெத்த குழம்பு தயாருங்க. வணக்கம். நீங்கள் இப்போ டாக்டர் ஆக போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? ஓகே, எடுத்துக்கோங்க. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்க. நல்லா இருக்கா? நிஜமாவே அற்புதமான ஒரு ரெசிபி. அந்த மணத்தக்காளிக்காவோட ஃப்ளேவரோட அந்த அரோமாவோட சூப்பரான ஒரு வெத்த குழம்பு. இதில் ஒரு ஆடட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எக்கு உள்ள அந்த குழம்பெல்லாம் ஏறி அப்படியே சூப்பரான ஒரு டேஸ்ட்டோட நம்மளுக்கு இந்த ரெசிபி கிடைக்குது. தேங்க்யூ ஸோ மச் மேடம். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் உங்கள் செஃப் கஜபதி. நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது அறுசுவையில் ஒரு சுவை நிகழ்ச்சியில் 2 சாண்ட்விச் பார்க்க போகிறோம். அதில் ஒன்று மஷ்ரூம் சாண்ட்விச், அடுத்தது பன்னீர் சாண்ட்விச். செய்ய தேவையான பொருட்கள் நம்ம இப்போ பார்த்துடலாம். மஷ்ரூம், பன்னீர், சால்ட், தக்காளி, வெங்காயம், பிரெட், சோயா சாஸ், கரம் மசாலா, எண்ணெய். பன்னீர் அண்ட் மஷ்ரூம் சாண்ட்விச் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நம்ம வந்து ரெண்டும் ஒவ்வொரு டிஷ்ஷாக தான் பண்ண போகிறோம் தனித்தனியாக. அதனால் மசாலாவும் தனியாக தான் இருக்கும். இந்த மசாலான்றது வந்து சாண்ட்விச்சுக்கு எதுக்கு மசாலா அப்படின்னு நினைக்கலாம். எல்லாருமே வந்து டைரெக்டாக ஸ்டஃப் பண்ணுவாங்க. நம்ம அப்படி பண்ணல, ஒரு வித்தியாசமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறோம். இப்போது வானல் சூடாக இருக்குது, கொஞ்சம் ஆயில் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது மஷ்ரூம் சாண்ட்விட்சு. மஷ்ரூம் சாண்ட்விட்ச் வந்து ஒரு சிலருக்கு கண்டிப்பாக பிடிக்கவே பிடிக்காது. நான் இந்த மஷ்ரூம் சாண்ட்விட்சை மசாலாவோடு பண்ணி கொடுக்குறேன். எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். ஆயில் சூடாகிட்டுருக்கு. இப்போ நம்ம அதில் கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துக்கிறோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இதில் வந்து ரொம்ப ஜாஸ்தி எல்லாமே பாயில் ஆகணும்னு இல்லை. சாண்ட்விட்சுன்றதுனால கொஞ்சம் ஆஃப் பாயில் இருந்தாலே போதும். அடுத்தது இதோட டொமேட்டோ கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். டொமேட்டோவும் ஆனியனும் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அடுத்ததாக இந்த மாதிரி வந்து மஷ்ரூம் வந்து ரொம்ப ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா வாஷ் பண்ணியிருக்கு. இது வந்து பட்டன் மஷ்ரூமு. இது வந்து பட்டன் மஷ்ரூமு. இது வந்து மார்க்கெட்டில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இப்போ இந்த சாண்ட்விச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆயில் வேண்டாம், நான் ஆலிவ் ஆயிலில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆலிவ் ஆயிலும் சேர்த்து பண்ணிக்கலாம். ஸ்பைசிக்காக நம்ம இங்கே கரம் மசாலா போடுறோம். ஒரு சிலர் வெறும் பெப்பர் மட்டும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம இதோட கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறோம். நல்லா குக் ஆகிட்டுருக்கு. நம்ம இதில் எவரெஸ்ட் கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். கரம் மசாலா சேர்த்துட்டோம். அதோட இது வந்து மஷ்ரூம் வந்து நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதுனால இதில் சால்ட் இருக்குது. கொஞ்சம் சோயா சாஸையும் நம்ம சேர்த்துக்கிறோம் கொஞ்சமாக. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போது ஆல்மோஸ்ட் இது குக் ஆகிடுச்சு. நம்ம இதை ஸ்டஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுத்த பன்னீர் சாண்ட்விச்சுக்கு தேவையான மசாலாவையும் ரெடி பண்ணிப்போம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது மஷ்ரூம் சாண்ட்விச்சுக்கு தேவையான மசாலா ரெடி. இது ஒரு பவுலில் நம்ம இப்போது எடுத்து வச்சிடறோம். அடுத்தது பன்னீர் சாண்ட்விச் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு
ஒன் பை ஒன்னாக நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கிறோம். பன்னீர் சாண்ட்விச்சுக்கு தேவையான மசாலாவை இப்போ ரெடி பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே மஷ்ரூம் சாண்ட்விச்சுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஒன் பை ஒன்னாக ரெடி பண்ணிக்கிட்டு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இப்போது சூடாகிட்டு கடாயி கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கிறோம். பன்னீர் வந்து ஆயில் ஃப்ரை பண்ணி கூட அப்படியே சாப்பிடலாம். பட் நம்ம வந்து இதில் சோயா சாஸ் எதுவும் ஆட் பண்ணாமல் கொஞ்சமாக ஆயில் சூடாகிட்டு இருக்கு. சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டுக்கிறோம். அடுத்தது இதோட டொமேட்டோவும் சேர்த்துக்கிறோம். இதோட கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி க்யூப்ஸாக வெட்டி வச்சுருக்க பன்னீரையும் இதோட ஆட் பண்ணிக்கிறோம். இது எல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பன்னீரில் ஆல்ரெடி கொஞ்சம் சால்ட் இருக்கும், அதனால் கொஞ்சமாக சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நம்ம எவரெஸ்ட் கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். ஜஸ்ட்டு நமக்கு அது ஒரு நல்ல ஃப்ளேவர் வரணுன்றதுனால இதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். ஸ்பைஸியும் இதுலேயே இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ பன்னீரோட நம்ம அந்த எவரெஸ்ட் கரம் மசாலா, சாப் பண்ணியிருக்க ஆனியன், டொமேட்டோ இதெல்லாம் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்குது. இந்த பன்னீர் பொறுத்த வரைக்கும் அந்த சாண்ட்விச்சில் கலர் மாறாமல் பார்த்துக்கிட்டா நம்ம சாப்பிடும்போது ரொம்ப எம்மி டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். இது கொஞ்சம் ஜாஸ்தி பாயில் ஆனால் சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. நம்ம பன்னீர் சாண்ட்விச்சுக்கு தேவையான மசாலா ரெடி. ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சுருக்க மஷ்ரூமையும் பன்னீர் மசாலாவையும் தனித்தனியாக இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இது ஒரு பவுலில் சாண்ட்விச்சுக்கு தேவையான ஸ்டஃபிங் எடுத்து வச்சுக்கிறோம். இந்த மாதிரி தேவையான ஸ்டஃபிங்க்கு தேவையான பன்னீரை எடுத்துக்கிட்டு இப்போ ரெண்டுத்தையும் ஸ்டஃப் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ரெகுலர் பிரெட் வந்து ஒரு 4 ஸ்லைஸ் எடுத்துருக்கோம். 2 ஸ்லைஸில் தான் நம்ம இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்டஃபிங்கும் பண்ண போகிறோம். இந்த சைடில் இருக்கிறத வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்கிறோம். ஏன்னா இந்த சைடில் இருக்கிறத வந்து நம்ம சாப்பிடும்போது அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட் இருக்காது. இந்த பிரெட்டு கார்னர்ஸ் வரைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுறோம். நம்ம இப்போது 4 பக்கமும் பிரெட்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதில் இன்னொரு இருக்கிற 2 பிரெட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம இருந்த 4 கார்னர் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரெட்டு வந்து நிறைய நமக்கு வேஸ்டேஜஸ் வருதுன்னா இதை நம்ம வந்து தூக்கி போட வேண்டாம். மறுபடியும் ரீயூஸ் பண்ணலாம். அப்படின்னா பிரெட் கிரம்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். பிரெட் கிரம்ஸ் வந்து வெளியில் போயிட்டு வாங்குறதுக்கு பதில் இந்த மாதிரி வர வேஸ்டேஜஸை நல்லா நம்ம உலர்த்தி மிக்சியில் அடித்து வச்சுக்கிட்டால் நமக்கு வந்து பிரெட் கிரம்ஸ் வந்து வீட்லேயே தயாரிச்சுக்கலாம். இதை வேறு ஒரு பிளேட்ஸில் எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்தது நம்ம கட் பண்ண பிரெட்டை எப்படி ஸ்டஃப் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை இப்போ ஸ்டஃப் பண்ண போகிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இதில் எல்லோருக்கும் யூஸ்வலாக மைனஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதில் மைனஸ் வந்து எக்லெஸ் மைனஸ் இருக்குது, எக் மைனஸ் இருக்குது. நான் ஏன் அப்படியே ஸ்டஃப் பண்ண போகிறேன்னா, மைனஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்குமான்றது எனக்கு தெரியல. ஒரு சில குழந்தைங்க வந்து மைனஸ் போட்டால் சாப்பிட மாட்டாங்க. நம்ம ப்ரெட்டும் நாம் ஹோம்மேடாக ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மஷ்ரூமும் இதில் நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். இந்த மசாலா வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா நம்ம ஆர்டிஃபிஷியலாகவோ இல்லை அவுட் ஸ்டோர் பர்ச்சேஸ் பண்ணியோ நம்ம இது எதுவுமே ஆட் பண்ணல. இதில் நாம் இந்த மஷ்ரூம் இதில் ஸ்டஃப் பண்ணி இப்போது மஷ்ரூம் சாண்ட்விச் ரெடி பண்ண போகிறோம். எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரெட்டில் எனக்கு தேவையான ஒரு சாண்ட்விச்சுக்கு தேவையான அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு மஷ்ரூம் சாண்ட்விட்சு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஒரு சாண்ட்விச்சுக்கு தேவையான மசாலா இதில் இருக்குது. எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டஃப் ஆகிருக்கு. அடுத்தது இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இப்படி க்ளோஸ் பண்ணி இப்போது நம்ம மஷ்ரூம் சாண்ட்விச் ரெடியாக இருக்குது. இதை எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக நமக்கு பன்னீர் சாண்ட்விச் ரெடி பண்ணோம். இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறோம். இப்படி
அடுத்தது நாம் பன்னீர் ஸ்டஃபிங் சாண்ட்விச் பார்க்க போகிறோம். பன்னீர் ஆல்ரெடி ரெடியாக மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நாம் அதை இதில் வச்சுக்கிறோம். பன்னீர் நல்லா உங்களுக்கு கோல்டன் கலரில் வந்திருக்கும். இதே மாதிரி பன்னீர் வந்து நான் ஒரு சாண்ட்விச்சுக்கு தேவையான அளவு தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சாண்ட்விச் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இதை இப்படி க்ளோஸ் பண்ணிடுறோம். பன்னீர் சாண்ட்விச்சும் ரெடி ஆகிடுச்சு. நாம் இப்போது மஷ்ரூம் சாண்ட்விச்சும் பன்னீர் சாண்ட்விச்சும் ரெடி ஆகிடுச்சு. இந்த பன்னீர் அண்ட் மஷ்ரூம் சாண்ட்விச் எப்படி ஆச்சுன்றத ஒரு ரீகேப் பார்த்துடலாம். நம்ம ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கிறோம். அந்த கடாயில் ஆனியன் போட்டுக்கோங்க, டொமேட்டோ, அது கூடவே ஜூலியனாக கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சால்ட்டு, கூடவே எவரெஸ்ட் கரம் மசாலா, சோயா சாஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாண்ட்விச்சுக்கு தேவையான மஷ்ரூம் மசாலா ரெடி. இன்னொரு பக்கம் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. அதில் ஃபேன் வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. சாப் பண்ண ஆனியன், டொமேட்டோ, பன்னீர் க்யூப்ஸாக கட் பண்ணதையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூடவே கொஞ்சம் சால்ட்டு, எவரெஸ்ட் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண இப்போது நம்ம பன்னீர் சாண்ட்விச்சுக்கு தேவையான ஸ்டஃபிங்கு ரெடி. ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை ஏற்கனவே நம்ம சைடில் கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டில் ஸ்டஃப் பண்ணால் நம்ம மஷ்ரூம் அண்ட் பன்னீர் சாண்ட்விச் ரெடி. மஷ்ரூம் அண்ட் பன்னீர் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்றது ஒரு ரீகேப் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இப்போ சாண்ட்விச் ரெடியாக இருக்குது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோருக்கும் நல்லா பிடிக்கும். இதே மாதிரி வேற ஒரு டிஷ்ஷோட மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செஃப் கஜபதி. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது என் சமையல் அறையில் நான் உங்க கங்கா. ஸோ டெய்லி என்னோட கிச்சன்ல டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக குக் பண்ணி காட்ட போகிற டிஷ்ஷோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் கடாய் பன்னீர். ஸோ செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? வெங்காயம், தக்காளி, பூண்டு, இஞ்சி, உப்பு, கிரீன் கேப்சிகம், பன்னீர், பைனாப்பிள், ஆயில், ரெட் கேப்சிகம், வெந்தயக்கீரை, கிராம்பு, பட்டை, கொத்தமல்லி. பைனாப்பிள் கடாய் பண்ணி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் கொஞ்சம் சூடான உடனே கட் பண்ணி வச்சுருக்க கிரீன் கேப்சிகம் ஆட் பண்ணுறேன். இதில் கட் பண்ணி வச்சுருக்க ரெட் கேப்சிகம் ஆட் பண்ணுறேன். இதோட வந்து கட் பண்ணி வச்சிருக்க பன்னீரையும் ஆட் பண்றேன். ஆயில் போடாம சும்மா ட்ரையா தான் வந்து நான் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். பன்னீர் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க. வதக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன்ஸ் இதோட ஆட் பண்ணுங்க. கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு இதோட ஆட் பண்றேன். கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி இதோட ஆட் பண்றேன். கட் பண்ணி வச்சிருக்க இஞ்சி இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இதோட எவரெஸ்ட் மஞ்சள் தூள் ஆட் பண்றேன். எவரெஸ்ட் மிளகாய் தூள் ஆட் பண்றேன். இதோட கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்றேன்.
பன்னீர் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இதோட வந்து பட்டை ஆட் பண்றேன், கிராம்பு போடுறேன், தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க வெந்தயக்கீரை இதோட ஆட் பண்றேன். இதோட கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிக்சரோட ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருக்க பன்னீர் ஆட் பண்ண போறேன். இதோட கட் பண்ணி வச்சிருக்க பைனாப்பிள்ஸ் ஆட் பண்றேன். கண்டிப்பா பைனாப்பிள் கடாய் பன்னீர் வந்து ஒரு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபியா இருக்கும், பட் டேஸ்ட்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலா இதோட வந்து கொத்தமல்லி ஆட் பண்றேன். கொஞ்சம் கிரேவியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம். இன்னும் 5 மினிட்ஸ்ல நம்ம பைனாப்பிள் கடாய் பன்னீர் ரெடி ஆயிடும். ஸோ இது எப்படி பண்ணணுன்ற ரீகேப்பை நீங்க பாருங்க. பைனாப்பிள் கடாய் பன்னீர் செய்யறதுக்கு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க கிரீன் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க, ரெட் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க, கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடான உடனே எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க, இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. இதோட எவரெஸ்ட் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, எவரெஸ்ட் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது பட்டை கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கட் பண்ணி வச்சிருக்க வெந்தயக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி குக் பண்ணி வச்ச பன்னீர் இதோட ஆட் பண்ணி இந்த மிக்சரோட கட் பண்ணி வச்சிருக்க பைனாப்பிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா பைனாப்பிள் கடாய் பன்னீர் ரெடி. பைனாப்பிள் கடாய் பன்னீர் எப்படி பண்ணோட ரீகேப் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பன்னீர் வந்து இங்கே ரோட்டிஸோட சாப்பிடலாம், சப்பாத்தியோட சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி வேற ஒரு டிஷ்ஷோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். சட்டில் தன் டேக் கேர். ஸ்மிகா சைனிங் ஆஃப். பாய். குறி பார்த்து அடிக்கணும், அப்போ தான் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் இல்லையா? ஓகேங்க, இன்றைக்கி அஞ்சரைப்பட்டியில் சூப்பரான ரெசிபிஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த ப்ரோக்ராமில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர்ஸ்க்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். ஓகே, மீண்டும் நாளைக்கு கொடைக்கானல்லேருந்து உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் கௌஷிக் சைனிங் ஆஃப். பாய்.